ஆதித்யா, ஒரு விஷயம் சொல்லணும்டா. சொல்லுடா. பக்கத்து வீட்டு பொண்ணு. என்னாச்சு சொல்லுடா. அதுவா ஏதோ ஆகல, அவன் வேற வீட்டுக்கு போயிட்டான். என்னடா சொன்ன? அப்புறம் போல் என்ன ஒரு சிரிப்பு இந்த கரடி மூஞ்சனுக்கு. என் ஆள் இருக்காடா, டேட் கூப்பிட்டா போறேன். உனக்கு எங்கடா ஆளு? ஹாய், அவ பேர் திவ்யாடா. திவ்யாவா? உனக்கு தான் ஆளே இல்லடா. ஒருவேளை எனக்கு ஆள் இல்லையோ? ஆஹாஹா, ஆப்ரல் ஃபூல் எப்படி நம்ப வச்சு ஏமாத்தின பார்த்தியா? இவ்வளோ நைட்டு நான் பார்த்துக்குறேன். மச்சி, இன்னைக்கு என்ன ரொம்ப வெறுப்பேற்றிட்டான்டா. என்னடா மச்சி சொல்லு என்கிட்ட. பக்கத்து வீட்டு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனால் நான் ஊருக்கு போகிறேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஃபோன் பண்ணிட்டான்டா. பழி வாங்கலாகணும். ஸ்கூலில் யார் மேலேயாச்சும் இருக்கா? இருக்கே. யாரு? நிக்கிதா. நம்ம கிளாஸில் ஒருத்தர் ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பான்ல, அவனோட ஆளு தானே நிக்கிதா. எப்படிடா கரெக்ட் பண்ணுவ? தெரியலையே. எனக்கு ஒரு ஐடியா. இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் தானே, அதனால ரெஸ்ட் ரூம் பீரியட் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா அவன்கிட்ட கதையாக சொல்லி கரெக்ட் பண்ணிடலாம். கதைனா எந்த மாதிரி? நம்ம கிளாஸில் முடிவு எடுப்போம். டேய், நான் சொல்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுவியா? பொசுக்குன்னு நம்மகிட்ட கேட்டாங்களே. என்ன சார் கொஸ்டின்னு? டோய், சாடத்திலே ஃபேமஸான படம் இதுடா. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் இதான் அடி. நம்ம இந்தியாவோட தேசிய அனிமல் இது. புளி உரும்புது இடி இடிக்குது கொடி பறக்குது இந்த வேட்டைக்கார வரத. சரி, கடைசி கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீ கேட்கும் கரெக்டாக சொல்லணும். நான் அடித்தேனா உனக்கு எப்படி இருக்கும்? நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரி விட்டு போய் சேர மாட்டேன். சார், இங்கே எதுக்கு உட்காந்தீங்க? ஓ, அதுவா? என் உச்சி மண்டெல்லாம் சுடுறங்குது. உண்மை என்னால் தர முடியாதுடா.